Hey everyone, Today we are going welcome to the to MS Excel histogram tutorial. in இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது wherein we can display the MS Excelல ஒரு காலத்தில் இருக்கிற ஒரு வேல்யூவை in terms of a pictorial ஹிஸ்டோகிராம் மாதிரி, அதாவது இந்த பிக்டோரியல் ரெப்ரசன்டேஷனில் விஷுவலாக அந்த வேல்யூ எவ்வளோ இருக்குது அப்படின்னு எப்படி டிஸ்பிளே பண்ணோம் அப்படிங்கிறது பார்ப்போம். இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டி காலத்தில் இருக்கிற வேல்யூவை இ அண்ட் ஜி இந்த ரெண்டு காலத்தில் பிக்டோரியல் வேல ஒரு சின்ன பாக்ஸ் வச்சு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன். இப்போ 20% இருக்குன்னா 20 பாக்ஸஸ் இருக்கும், 50%க்கு 50 பாக்ஸஸ். இது வந்து -5 இருக்கிறதுனால இந்த சைடு டிஸ்பிளே பண்ணியிருக்கேன் ஈங்கிற காலத்தில். இப்போ இந்த மாதிரி ஒரு வேல்யூவை எப்படி பண்ணணும் அப்படின்னு பார்ப்போம். புதுசாக ஒரு ஷீட் கிரியேட் பண்ணிக்கிறேன். இதில் என்னென்ன ஷார்ட்கட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு டிஸ்பிளே ஆகிட்டு வரும். அங்கேருந்து ஹெட்டிங் மட்டும் காப்பி பண்ணி இங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். மந்த், பட்ஜெட், ஆக்சுவல் டிஃப்ரென்ஸ், இந்த வேல்யூஸ்லாம் இதெல்லாம் ஜஸ்ட் ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான். இந்த வேல்யூஸ்லாம் பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த ஷார்ட்கட் வந்து நீங்கள் எல்லா ரோவும் இந்த கார்னரில் இருக்கிறத கிளிக் பண்ணிவிட்டு ஆட்டோ அட்ஜஸ்ட் கொடுத்தீங்கன்னா எல்லா காலமும் ஆட்டோமேட்டிக்காக அட்ஜஸ்ட் ஆகிடும். இப்போ இங்கேருந்து மந்த் ஜனவரிங்கிறத மட்டும் நான் காப்பி பண்ணி அடுத்த ஷீட்டில் பேஸ்ட் பண்ணி அந்த கார்னரில் வந்து கிளிக் பண்ணி ட்ராக் பண்ணனா எனக்கு ஆட்டோமேட்டிக்காக ஃபில் ஆகிடும் அந்த ஆட்டோ ஃபில் ஃபங்க்ஷன். இந்த ஆட்டோ ஃபில் இல்லைனா நீங்கள் டூல்ஸில் ஆப்ஷனில் போயிட்டு எனேபிள் ஆட்டோ ஃபில் ஹேண்ட்லர் அப்படின்னு ஒரு இது இருக்கும், அதை கொடுத்தீங்கன்னா இது எனேபிள் ஆகிடும். இந்த பார்டர்ஸ்லாம் எடுத்துகிட்டு இந்த கிரிட் லைன்லாம் எடுத்துகிட்டு இந்த கிரிட்டுக்கு மட்டும் நான் பாக்ஸ் போட்டுக்கிறேன். இது எப்படின்னா உங்களுக்கு பழைய டியூட்டோரியல்ஸ் நான் கொஞ்சம் போட்டிருப்பேன், அதில் போய் பார்த்தீங்கன்னா தெரியும். அங்கேருந்து பட்ஜெட், ஆக்சுவல், டிஃப்ரென்ஸ் இந்த வேல்யூலாம் பட்ஜெட்டும் ஆக்சுவலும் கொண்டு வந்து பேஸ்ட் பண்ணிவிட்டு இந்த டிஃப்ரென்ஸுங்கிற வேல்யூ வந்து நான் 2 டெசிமல் செட் பண்ணிவிட்டு இதுக்கு ஒரு ஃபார்முலா அப்ளை பண்ண போகிறேன். டிஃப்ரென்ஸ் ஈக்குவல் டு டிஃப்ரென்ஸுங்கிறது பட்ஜெட்டுக்கும் ஆக்சுவலுக்கும் உள்ள ஒரு சப்ராக்ட் பண்ணோன்னா டிஃப்ரென்ஸ் வரும். அது ஒரு ஃபஸ்ட்டு செல்லில் கிளிக் பண்ணிவிட்டு ஃபார்முலா பாரில் போயிட்டு ஈக்குவல் டு ஒரு ப்ராக்கெட்டில் B2, அதாவது பட்ஜெட் மைனஸ் ஆக்சுவல் C2 ப்ராக்கெட் க்ளோஸ் பண்ணிட்டு டிவைடட் பை B2 போட்டால் நம்ம பர்சன்டேஜ் கொடுத்ததுனால ஆட்டோமேட்டிக்காக பர்சன்டேஜாக கன்வெர்ட் ஆகிடும். இப்போ இந்த ஃபஸ்ட்டு செல்லில் இருக்கிற வேல்யூ அதேமாதிரியே ஹேண்ட்லர் வச்சு டபுள் கிளிக் பண்ணோன்னா ஃபுல் செல்ஸுக்கு ஆட்டோமேட்டிக்காக அது அப்ளை ஆகிடும். இப்போ இந்த இ அண்ட் ஜி இந்த ரெண்டு காலத்தில் தான் நம்ம அந்த பாக்ஸை கொண்டு வரணும். எஃப்ங்கிற காலம் ஜஸ்ட் டிஸ்பிளேக்கு தான். ஏ காலத்தை அப்படியே இங்கே கொண்டு வந்து வச்சுக்கிறேன், ஏன்னா இல்லைனா ஏக்கும் ஈக்கும் அங்கே போயிட்டு வரணும் அப்படிங்கிறதுனால இங்கேயே நம்ம கொண்டு வந்து வச்சுக்கிறோம். இப்போ இ அண்ட் ஜியில் தான் நம்மளோட வேலை இருக்குது. இயில் போயிட்டு ஈக்குவல் டு இஃப் D2 இஸ் லெஸ் தேன் 0, அதாவது 0க்கு கம்மியாக நெகட்டிவ் வேல்யூஸ் வந்துச்சுன்னா REPT, அதாவது ரிப்பீட். REPTங்கிறது ரிப்பீட் ஃபங்க்ஷன். என்னங்கிற ஸ்ட்ரிங்கை எத்தனை தடவை அந்த வேல்யூ வருதோ அத்தனை தடவை ரிப்பீட் பண்ண சொல்ல போகிறேன். ரவுண்டு D2 இன்ட்டு 100, ஏன்னா பர்சன்டேஜில் இருக்கிறதுனால அதை அப்சல்யூட் வேல்யூக்கு மாற்றிக்கிறேன். ஸோ இப்படி கொடுத்தா என்ன ஆகும்னா D2 காலத்தில் இருக்கிற வேல்யூ 0க்கு கம்மியாக இருந்ததுன்னா ஈங்கிற காலத்தில் எத்தனை தடவை அது கம்மியாக இருக்கோ அத்தனை தடவை டிஸ்பிளே ஆகும். ஸோ 20ன்னு இருந்ததுனால 20 தடவை N டிஸ்பிளே ஆகிருக்கு. இப்போ நான் Nக்கு பதிலாக இந்த பாக்ஸ் வேல்யூவை கொடுப்பேன். D2 இன்ட்டு 100 அப்படிங்கிறது தான் வந்து பர்சன்டேஜை அப்சல்யூட் வேல்யூவாக மாற்றுது. இந்த ஃபார்முலா வந்து இது சிம்பிளான ஃபார்முலா தான். இதுக்கு இன்னொரு டியூட்டோரியல் போட்டிருக்கேன், அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபார்முலாஸ்லாம் க்ளீனாக அதில் கொடுத்துருப்பேன். இப்போ இதே மாதிரியே ஜி காலத்தில் கிரேட்டர் தேன் 0 போடணும், அவ்வளோதான் டிஃப்ரென்ஸ். இங்கே லெஸ் தேன் 0 போட்டு அதை அப்படியே ட்ராக் பண்ணனா மீதி எல்லா இடத்துலையும் போயிடும். இப்போ அந்த பாக்ஸ் வரத்துக்கு என்ன பண்ண போகிறோன்னா இங்கே மேலே ஃபாண்ட் இருக்கு இல்லையா, அந்த ஃபாண்ட்டில் வின்ஜிங் அப்படின்னு ஒரு ஃபாண்ட் இருக்குது, அதை கிளிக் பண்ணிவிட்டு அலைன்மெண்ட் வந்து ரைட் அலைன்மெண்ட் பண்ணி வச்சுட்டேன். இப்படி போட்டிங்கன்னா உங்களுக்கு எல்லாமே பாக்ஸாக மாறிடுச்சு.
நம்ம அந்த ஃபார்முலா அப்படியே காப்பி பண்ணி கீழே அந்த ஷார்ட்கட் வருது பாருங்கள், Ctrl+C Ctrl+V காப்பி பண்ணி G காலத்தில் போட்டு ஃபார்முலா மட்டும் <0 பதிலாக <0 மாற்றி அதே மாதிரியே லெஃப்ட் அலைன் பண்ணணும் இந்த தடவை. இப்போ வந்து அப்படியே <0 இருக்குது ரெண்டுமே, அதனால தான் உங்களுக்கு ஒரே மாதிரியே காட்டுது. நீங்கள் உங்களோட எக்ஸசைஸில் நீங்கள் <0 மாற்றி எப்படி வேல்யூ வருது அப்படின்னு நீங்கள் செக் பண்ணி பார்க்கலாம். இது ஒரு ஹேண்டியான ஃபங்க்ஷனாக வரும். எப்போது நீங்கள் அனலைஸ் பண்ணணும் இல்லை வேல்யூஸை வந்து நீங்கள் பிக்சோரியல் ஃபார்மில் பார்க்கணும் அப்படிங்கும்போது இது ஒரு யூஸ்ஃபுல்லானதாக இருக்கும். இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். இதே வீடியோ இங்கிலீஷ் வெர்ஷன்லேயும் அவைலபிளாக இருக்குது. இங்கிலீஷில் வேணுங்கிறவங்க என்னோட சேனலில் பாருங்கள். தேங்க்யூ. Reading the data. Hope you have enjoyed it. Thank you. We'll meet you in another tutorial.